தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் பொங்கல் விழா நடைபெற்றது. வீட்டு வாசலில் மாக்கோலம் இட்டு பாரம்பரிய முறைப்படி சூரிய பகவானை வழிபட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா, ஸ்வீடன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் சேர்ந்து மண் அடுப்பில் சூரக்கோட்டை கிராமத்தினர் பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து வெளிநாட்டினரோடு இணைந்து கரகாட்டம், கும்மியாட்டம் மற்றும் கோலாட்டம் ஆடியும் பொங்கல் விழாவை கிராமத்து மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் பற்றாக்குறையால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வடலூரில் புதிய பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, விழுப்புரம் செல்லும் அரசு பேருந்துகளும், பண்ருட்டி, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே வருவதில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விளம்பரத்திற்காக மட்டும் திட்டத்தை தொடங்காமல் தங்கள் பயன்பாட்டிற்கு தொடங்க வேண்டும் என பேருந்து பயணிகள் விடிய அரசை வலியுறுத்தினர். பொங்கல் பண்டிகை மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி நினைவிடத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பொங்கல் விடுமுறை தினங்களை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா நினைவிடத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரண்டனர். காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் மக்கள் மனதில் நீங்காமல் வாழ்ந்து வருவதாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கண்டெய்னர் லாரி மீது பைக் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் செங்கல்பட்டு காட்டுக்கரணை பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விடியாத விளம்பரமாடல் அரசு சாலை பாதுகாப்பில் மெத்தனமாக இருப்பதாலேயே இதுபோன்ற விபத்துக்களின் உயிர் சேதம் ஏற்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட அலங்கார வளைவால் பக்தர்கள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். அஷ்டலிங்க கோவிலுக்கு முன் அறநிலையத்துறை சார்பில் அலங்கார வளைவு கட்டப்பட்ட நிலையில் தூணின் அஸ்திவாரத்தில் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு தரமற்ற முறையில் உள்ளதால் இடிந்து விழுந்து உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளதாக பக்தர்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விடுமுறை நாட்களை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி வழியாக கொடைக்கானல், தேனி, கம்பம், குமிளி, மூணாறு உள்ளிட்ட இடங்களுக்கு பொதுமக்கள் வாகனங்களில் படையெடுக்கின்றனர். மேலும் 4 திசைகளுக்கு செல்லும் முக்கிய இடமாக செம்பட்டி அமைந்துள்ள நிலையில் விடுமுறைகளுக்கு சொந்த ஊருக்கு செல்வோர் மற்றும் கொடைக்கானல் செல்வோர் அதிக அளவில் அவ்வழியாக செல்லும் நிலையில் போக்குவரத்தை சீர் செய்ய போதிய காவலர்கள் நியமிக்கப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் அருகே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பும் இயந்திரம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மங்கலம் சாலை பாரப்பாளையம் மீன்கடை பேருந்து நிறுத்தம் பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இங்கு உள்ள பெட்ரோல் நிரப்பும் 2 இயந்திரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. விடியாத அரசின் தீயணைப்பு துறையினர் தாமதமாக வந்ததால் பெட்ரோல் இயந்திரம் முழுவதும் எரிந்து நாசமானது. இதனிடையே நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.